this is a great hymn sing. My son standing there told me about it. Too. I turned up, said. மேலும் நீங்கள் அதை கேளுங்கள், இது பாடும் ஒரு மகத்தான பாடலா இருக்கிறது என்றாள். அங்கே நின்று கொண்டிருந்த என் மகனும் கூட அதை குறித்த இடத்தில் கூறினான். நான் அந்த தொலைக்காட்சியை திருப்பினேன். We rent from a woman that has the television in her house. I never intend to have one in my house. No, sir. I want that thing in my house. தன்னுடைய வீட்டில் தொலைக்காட்சியை வைத்திருக்கும் ஒரு பெண்மணியிடம் நாங்கள் வாடகைக்கு வாங்குகிறோம். நான் என்னுடைய வீட்டில் அந்த ஒன்றை வைத்திருக்க ஒருபோதும் எண்ணியதில்லை. இல்லை ஐயா, என்னுடைய வீட்டில் அந்த காரியம் எனக்கு வேண்டாம். I'd blow it out with my shotgun. Nothing to do with that evil thing, sir. But நான் என்னுடைய துப்பாக்கியினால் அதை சுட்டு விடுவேன். அந்த பொல்லாத காரியத்தோடு நான் எந்த தொடர்பும் கொள்ள விரும்பவில்லை. இல்லை ஐயா. Let me tell you about you Arizonans here. You've seen that analysis the other day of schools, didn't you? 80% of the children in Arizona schools are suffering with mental deficiency. இங்குள்ள அரிசோனியர்களாகிய உங்களை குறித்து நான் உங்களுக்கு கூறட்டும். பள்ளிகளை குறித்த அந்த ஆய்வை நீங்கள் பார்த்தீர்களா? இல்லையா? அரிசோனா பள்ளிகளில் 80% பிள்ளைகள் மனநல குறைபாட்டினால் அவதியுறுகின்றனர். 67% of them was by looking at television. How about that? அவர்களில் 67% தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தனர். அதை குறித்து எப்படி? You better use your shotgun. Now, don't let the devil spray you at that. No, sir. நீங்கள் உங்களுடைய துப்பாக்கியை உபயோகிப்பது நல்லது. பார்த்தீர்களா? இப்பொழுது பிசாசனை உங்களுக்கு தெளிக்க அனுமதிக்க வேண்டாம். இல்லையா? Now, people, as I said, people act like they don't have to come to judgment. இப்பொழுது ஜனங்கள், நான் கூறினது போன்று ஜனங்கள் நியாய தீர்ப்புக்கு வர வேண்டிய அவசியமில்லை என்பது போன்று நடந்து கொள்கின்றனர். These boys and girls, they had some Indian family and a whole lot of stuff. I think a fellow named Mr. Poole is the head of it. இந்த பையன்களும் பெண்களும் அவர்கள் சில இந்திய குடும்பங்களை உடையவர்களாய் இருந்தனர். மேலும் நிறைய பொருட்கள் இருந்தன. திரு பூல் என்ற பெயர் கொண்ட ஒரு நபர் அதன் தலைவராக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். And if I ever seen a modern mockery of hymns, it was the way they handled it. A bunch of rickies standing there shaking their hands up and down. நான் எப்போதாவது ஒரு நவநாகரிக பரியாச சங்கீத பாடல்களை கண்டிருப்பேரே, ஆனால் அது அவர்கள் அதை கையாண்ட விதமாய் இருந்ததுதான். ஒரு கூட்ட ரிக்கிகள் அங்கே நின்று கொண்டு தங்களுடைய கரங்களை மேலும் கீழும் குலுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். I certainly appreciate that young man here this morning and saying, look decent like a real man. I like that. When you businessman sometime here get a bunch of these rickies that stand here. இந்த காலையில் இங்குள்ள இந்த வாலிபனை ஒரு உண்மையான மனிதனை போன்று கண்ணியமாக காணப்பட்டு பாடினதை நான் நிச்சயமாகவே பாராட்டுகிறேன். நான் அதை விரும்புகிறேன். நீங்கள் சில சமயங்களில் வர்த்தக புருஷர்களாகிய நீங்கள் இங்கு நிற்கும் இந்த ஒரு கூட்டு ரிக்கிகளை whoop and holler and carry on and hold their breath till they're blue in the face, and that's not singing. That's just making a lot of scientific noise. Singing is melody from the heart. கூக்குரலிட்டுக் கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் தொடர்ந்து தங்களுடைய மூச்சை பிடித்துக் கொண்டும் அவர்கள் முகம் நீல நிறமடையும் வரைக்கும் அது பாடுவதல்ல. அது விஞ்ஞான ரீதியாக அதிக சத்தத்தை உண்டு பண்ணுகிறது. பாடுவது என்பது இருதயத்திலிருந்து வரும் இன்னிசையாகும். I thought, what a pity, what a shame it is. How under the name of religion they act like there is no God. நான் என்ன ஒரு பரிதாபம், அது என்ன ஒரு அவமானமாய் உள்ளது. ஆகையால் எப்படி மார்க்கத்தின் பெயரால் தேவன் இல்லை என்பது போன்று அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். Someone said the other day to boy goes with my daughter, Christian boy, said, give a smart remark about Adam and Eve. Said Eve going through the garden. அந்த ஒரு நாள் என்னுடைய மகளோடு சென்ற ஒரு பையனிடத்தில் ஒருவர், கிறிஸ்தவ பையன், ஆதாம் ஏவாளை குறித்த ஒரு புத்திசாலித்தனமான கருத்தை கூறி ஏவாள் தோட்டத்தினூடாக செல்கிறாள். Children, you see that tree there? So that's where your mother eat us out of house and home. Could you imagine? Supposed to be a staunch Christian. அவர், பிள்ளைகளே, நீங்கள் அந்த மரத்தையே காண்கிறீர்களா என்று கேட்டார்.
அங்குதான் உங்களுடைய தாயார் புசித்து நம்மை வீட்டிலிருந்து வெளியேற்றி விட்டாள் என்றார். ஒரு தீவிரமான கிறிஸ்தவனாக கருதப்படுபவன் They would take a promise and a word of God and throw it off to a hog pen. They act like they don't have to come to judgment. அது ஒரு வாக்குத்தத்தத்தையும் ஒரு தேவனுடைய வார்த்தையையும் எடுத்து அதை ஒரு பன்றி பட்டியலில் எரிந்து விடுவது என்பதை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? அவர்கள் நியாய தீர்ப்புக்கு வர வேண்டியதில்லை என்பது போன்று அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். But God will bring every secret into judgment. They act like there's no God. ஆனால் தேவன் ஒவ்வொரு ரகசியத்தையும் நியாய தீர்ப்புக்குள் கொண்டு வருவார். தேவன் இல்லை என்பது போன்று அவர்கள் நடந்து கொள்கின்றனர். I don't want to call him a fool because the Bible said the fool, not like Jesus said this, and don't call no man a fool, but in Psalms 14:1, the fool said in his heart there is no God. நான் அவர்களை முட்டாள் என்று அழைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் வேத மதிகேடனை சரியல்ல என்று கூறியுள்ளது. அது அல்ல என்று இயேசு கூறினார். எந்த மனிதனையும் முட்டாள் என்று அழைக்காது. ஆனால் சங்கீதம் 14:1 தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். பார்த்தீர்களா? I don't want to call them fools, but they act like they are. They act like it. அவர்கள் இல்லை, நான் அவர்களை முட்டாள்கள் என்று அழைக்க விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் அவர்களைப் போல செயல்படுகிறார்கள். அவர்கள் அதைப் போலவே நடந்து கொள்கிறார்கள். So you see where we're at today. Like there is no God. I belong to church now. The whole thing, the Bible is a big joke. Our church knows where they're going. Yeah, right straight to hell. Exactly. ஆகையால் தேவன் இல்லை என்பது போன்று இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் பாருங்கள். நான் சபையை சேர்ந்தவன். அவையாவும் முழு காரியமும் வேதாகமும் ஒரு பெரிய கேலி பொருளாய் உள்ளது. அவர்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களுடைய சபை அறிந்திருக்கிறது. ஆம், சரியாக நேராக நரகத்திற்கு. Right on the road, right down through science and education, theological seminaries and things, just brings them right down the road. The Holy Spirit doesn't have a chance to give a revelation on nothing. The seminaries done got it cut out. அவர்களுடைய பாதையில் விஞ்ஞானம், கல்வி, வேதசாஸ்திர கருத்தரங்கள், மற்ற காரியங்கள் அவைகள் வீதியின் வழியாக கடந்து செல்கின்றன. பரிசுத்த ஆவியானவருக்கு எந்த ஒரு காரியத்தின் பேரிலும் வெளிப்பாட்டை அளிக்க வாய்ப்பே இல்லை. வேதாகம கருத்தரங்க அதை வெட்டிவிட்டது. The Holy Spirit is to lead us, not a seminary, not bishops and overseers and so forth. The Holy Ghost is our leader. பரிசுத்த ஆவியானவரே நம்மை வழிநடத்த வேண்டும். ஒரு வேதபாட கருத்தரங்க அல்ல, பேராயர்களும் கண்காணிகளும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய தலைவர். Came as such a person as that. He was very religious indeed. Now, if religion's all that you have to have, then God was unjust by condemning Cain. ஆயின் அதை போன்ற ஒரு நபராய் இருந்தான். அவன் மிகவும் பக்தி உள்ளவனாய் இருந்தான். இப்பொழுது நீங்கள் பெற்றிருக்க வேண்டியதெல்லாம் மார்க்கம் மாத்திரமே என்றால் அப்பொழுது தேவன் காயினை ஆக்கினைக்குட்படுத்தியதன் மூலம் அநீதி உள்ளவராய் இருந்தார். Because he was religious. He's just as religious and sincere as Abel was. Now remember, he thought of God. He worshipped God. He had a church. He built an altar. He made a sacrifice. ஏனென்றால் அவன் பக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் ஆபேலை போலவே பக்தி உள்ளவனாகவும் உத்தமம் உள்ளவனாகவும் இருந்தான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவன் தேவனை நினைத்தான். அவன் தேவனை தொழுது கொண்டான். அவனுக்கு ஒரு சபை இருந்தது. அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அவன் ஒரு பலி செலுத்தினான். He prayed. He worshipped. But he was rejected. No matter how Esau was also. அவன் ஜெபித்தான். அவன் ஆராதித்தான். ஆனால் அவன் புறக்கணிக்கப்பட்டான். எப்படி இருந்தாலும் பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஏசாவும் கூட. பார்த்தீர்களா? Religion, see, that's Satan's business. Not to kill the whole thing, but just contaminate it. That's all. He ain't going to kill the whole thing. Oh, not communism. No, no. The Antichrist is not communism. மதம் பாருங்கள், அது சாத்தானின் வேலை. முழு காரியத்தையும் கொல்ல அல்ல, ஆனால் அதை மாசுபடுத்துவதே ஆகும். அவ்வளவுதான். அவன் முழு காரியத்தையும் கொல்லப் போவதில்லை. ஓ, கம்யூனிஸ்டுகள் அல்ல. இல்லை இல்லை, ஆன்டி கிறிஸ்து, கம்யூனிசம் அல்ல. The Bible said it would deceive the elected if it was possible. Don't notice the iron curtain, but the purple one. வேதம் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அது வஞ்சிக்கும் என்று கூறியுள்ளது. இரும்பு திரையை கவனிக்காமல் ரத்தாம்பர நிற திரையை கவனியுங்கள். But notice, Cain come to worship, but he had the wrong seed in him. Serpent seed. The hiss of the serpent had hissed over him, or he was the seed of the woman. ஆனால் கவனியுங்கள், காயின் தொழுது கொள்ள வந்தான். ஆனால் அவன் அவனுக்குள் தவறான வித்தை,
சர்பத்தின் வித்தை உடையவனாய் இருந்தான். அவன் ஸ்திரீயின் வித்தாய் இருந்தபடியால் சர்பத்தின் சீற்றம் அவன் மேல் வீசி இருந்தது. He knew the perfect will of God, but he refused to do it. You know that? Satan knows the will of God, but just refuses to do it. அவன் தேவனுடைய பரிபூரண சித்தத்தை அறிந்திருந்தான், ஆனால் அவன் அதை செய்ய மறுத்து விட்டான். அது உங்களுக்கு தெரியுமா? சாத்தான் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறான், ஆனால் அதை செய்ய மறுக்கிறான். Notice, he had seen God vindicate Abel's message. I want you to think. Use your thinking man's filter now for a minute. கவனியுங்கள், தேவன் ஆபேலின் செய்தியை உபகாரப்படுத்துவதை அவன் கண்டிருந்தான். இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு நிமிடம் உங்களுடைய சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டியை உபயோகியுங்கள். Abel's correct message that God vindicated to be the truth. Are you drawing now? Abel's message had been received, and Cain saw it and know that God had vindicated that message right. ஆபேலின் சரியான செய்தி, அது சத்தியம் என்று தேவன் ரூபகாரப்படுத்தினார். இப்பொழுது நீங்கள் கிரகித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆபேலின் செய்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. காயின் அதை கண்டான். தேவன் அந்த செய்தியை சரியாக ரூபகாரப்படுத்தி இருந்தார் என்பதை அறிந்திருந்தான். But he just couldn't do it. His pride kept him from it. Right. His pride kept him from doing it. You seen God vindicate the message? ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. அவனுடைய பெருமை அதிலிருந்து அவனை தடுத்தது. அது உண்மை. அவனுடைய பெருமை அதை செய்வதிலிருந்து அவனை தடுத்தது. தேவன் செய்தியை ரூபகாரப்படுத்துவதை அவன் கண்டான். So it seems to be now so hard for people to humble themselves to the Word of God. They just don't want to do it. They'll humble themselves to the creed of the church, sure, but not to the Word of God. எனவே தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை தாழ்த்துவது ஜனங்களுக்கு மிகவும் கடினமானதாக இப்பொழுது தோன்றுகிறது. அவர்கள் அதை செய்ய விரும்பவில்லை. அவர்கள் நிச்சயமாகவே சபையின் கோட்பாட்டிற்கு தங்களை தாழ்த்துவார்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அல்ல. If you want to find this, you go to, I got a scripture here, that's what I'm referring to here. Genesis 4:6 and 7. God said to Cain, said, why are your countenance fallen? நீங்கள் அதை கண்டறிய வேண்டுமானால் நீங்கள் சென்று, நான் இங்கே வேத வாக்கியங்களை குறித்து வைத்துள்ளேன், அதைத்தான் நான் இங்கு குறிப்பிடுகிறேன். ஆதியாகமம் 4:6 மற்றும் 7 தேவன் காயீனிடம், உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? Why are you all full of temper walking around? You just heard a message that upset you. Said, well, why are you doing that for? நீ ஏன் முழு கோபத்தோடு சுற்றித் திரிகின்றாய்? உன்னை நிலைகுலைய செய்த ஒரு செய்தியை நீ இப்பொழுதுதான் கேட்டாய் என்றார். மேலும் பார், நீ ஏன் அதை செய்கிறாய்? Why are your countenances fell? Because I didn't come into your church. But why did you do? நான் உங்களுடைய சபைக்குள் வராதபடியினால் உன் முகநாடி வேறுபட்டதோ? அப்படி இருக்க நீ ஏன் அதை செய்தாய் என்று கேட்டார். Are you using the thinking man's filter? சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டியை நீங்கள் உபயோகிக்கிறீர்களா? பார்த்தீர்களா? Or why are you looking like that? Said, if you'll do well, go do like your brother's doing out there. I'll receive you and bless you. I'll do for you the same thing. But he just couldn't do it. அல்லது ஏன் செய்யவில்லை? ஏன் நீ அந்த விதமாக காணப்படுகிறாய்? மேலும் நீ நன்றாக செய்தால் அங்கே போய் உன்னுடைய சகோதரன் செய்து கொண்டிருக்கிறது போல செய். நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் அதையே உனக்கு செய்வேன் என்றார். ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. He said, now if you don't, sin of unbelief lay out at the door. அவர், இப்பொழுது நீ அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவிசுவாசத்தின் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்றார். Now when they tell us the days of miracles is past, they see it so perfectly vindicated and proved. You see all these things that God promised He'd do in the last days, Revelations 10, Malachi 4. இப்பொழுது அவர்கள் அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன என்று கூறும்போது அது மிகவும் பரிபூர்ணமாக உபகாரப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டதை அவர்கள் காண்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் மற்றும் மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள இந்த எல்லா காரியங்களையும் தேவன் கடைசி நாட்களில் செய்வதாக வாக்களித்துள்ளார். All those things so perfectly vindicated. What's the matter, brother? What's wrong? See? அந்த காரியங்கள் யாவும் மிகவும் பரிபூர்ணமாக உபகாரப்படுத்தப்பட்டுள்ளன. சகோதரர்களே, காரியம் என்ன? என்ன கோளாறு? புரிகிறதா?
If you don't, unbelief, which is sin, there's only one sin. That's unbelief. That's right. You're not condemned because you drink, smoke, chew, wear shorts, do whatever you do. No. I don't condemn you. நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவிசுவாசம். அது பாவம். ஒரே ஒரு பாவம் மாத்திரமே உண்டு. அது அவிசுவாசமாய் உள்ளது. அது உண்மை. நீங்கள் குடிக்கிறதாலும், புகைக்கிறதாலும், புகையிலையை மெல்லுகிறதாலும், குட்டைக்கால் சட்டைகளை அணிகிறதாலும், நீங்கள் என்ன செய்தாலும் அதை செய்வதற்காக நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்குட்படவில்லை. இல்லை, அது உங்களை குற்றப்படுத்துகிறது இல்லை. It's because you don't believe. If you believe, you wouldn't do that. Believer doesn't do that. He takes the thinking man's filter, or a thinking woman's filter, either one. All right, but you see, sin lieth at the door. நீங்கள் விசுவாசிக்காததே அதற்கு காரணம். நீங்கள் விசுவாசித்திருந்தால் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள். பார்த்தீர்களா? ஒரு விசுவாசி அதை செய்கிறதில்லை. அவர் சிந்திக்கும் ஒரு மனிதனுடைய வடிகட்டி பாருங்கள் பாருங்கள், அல்லது ஒரு சிந்திக்கும் பெண்ணின் வடிகட்டி, இரண்டில் ஒன்றை எடுத்துக் கொள்கிறார். சரி, ஆனால் நீங்கள் பாருங்கள், பாவம் வாசல் அருகே உள்ளது. Now notice what they've done to Cain. And it's going to do the same today. இப்பொழுது அது காயினுக்கு என்ன செய்தது என்பதை கவனியுங்கள். அது இன்றைக்கும் அதையே செய்ய போகிறது. It made Cain go away a willful sinner. He willfully was disobedient. Every person will be the same way. அது காயினை ஒரு மனப்பூர்வ பாவியாக போக செய்தது. அவன் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியாமல் இருந்தான். ஒவ்வொரு நபரும் அதே விதமாக இருப்பார்கள். Willfully disobedient. After he had seen Abel's message so vindicated of God that it was the truth and refused to do it. ஆபேலின் செய்தி உண்மை என்று தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்டதை கண்ட பிறகு அவன் வேண்டுமென்றே கீழ்ப்படியாமற் போய் அதை செய்ய மறுத்து, Done the same thing. Then he crossed the dividing line. அப்பொழுதும் அதையே செய்தான். அதன் பின்னர் அவன் பிரிவினை கோட்டை கடந்தான். There is a line you can cross. You know that, don't you? Ministers, both here and out in the telephone land where this broadcast is coming across the nation. நீங்கள் கடக்கக்கூடிய ஒரு கோடு உண்டு. நீங்கள் அதை அறிவீர்கள். நீங்கள் அறிந்திருக்கவில்லையா? இப்பொழுது ஊழியக்காரர்களே, இங்கேயும் வெளியேயும் தொலைபேசியில் இந்த ஒலிபரப்பு தேசம் முழுவதிலும் ஒலிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Do you realize that? When you see it scripture and you won't do it, God won't always. You're going to be blessed. நீங்கள் அதை உணர்கிறீர்களா? அது வேத வாக்கியமாய் இருக்கிறதை நீங்கள் காணும் போது நீங்கள் அதை செய்யாவிட்டால் தேவன் எப்பொழுதுமே அவர் நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். So was every one of Israel. They lived right in the wilderness and raised children and crops and blessed and everything, but every one of them eternally separated from God. Jesus said so. அவ்வாறே ஒவ்வொரு இஸ்ரவேலரும் இருந்தனர். அவர்கள் வனாந்திரத்தில் வாழ்ந்து பிள்ளைகளையும் பயிர்களையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றிருந்தனர். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலிருந்து நித்தியமாக பிரிக்கப்பட்டிருந்தனர். இயேசு அவ்வண்ணமாய் கூறினார், Yes, God will bless you right on, but you're gone. Certainly. That's what the Bible says. Now, that's what he said. Notice, you can cross a separating line. Do you believe that? Can't it? ஆம், தேவன் உங்களை உடனே ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் போய்விட்டீர்கள். நிச்சயமாக இப்பொழுது வேதம் அதைத்தான் கூறுகிறது. அதைத்தான் அவர் கூறினார். கவனியுங்கள், நீங்கள் பிரிக்கும் கோட்டை கடக்க முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? காயின் அதை செய்தான். Let's just turn over here a minute. I got Hebrews 10:26. Let's see if I can find that right quick. The book of Hebrews, the 10th chapter, and I believe the 26th verse. நாம் இங்கே ஒரு நிமிடம் திருப்புவோம். நான் எபிரேயர் 10:26 எடுத்து வைத்துள்ளேன். என்னால் அதை விரைவாக கண்டறிய முடியுமா என்று நாம் பார்ப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் மற்றும் 26ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். I got it wrote out here. Just a minute, if you bear with me. Let's just read it. All right, here we are. நான் அதை இங்கே எழுதி வைத்துள்ளேன். ஒரு நிமிடம் நீங்கள் பொறுத்துக் கொண்டால் நாம் ஒரு நிமிடம் அதை வாசிப்போம். சரி, நாம் இங்கே இருக்கிறோம். For if we sin willfully, after that we receive the knowledge of the truth, there remaineth no more sacrifice for sin. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல், but a certain fearful looking for of judgment and the fiery indignation which shall devour the adversary.
நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். That's thus saith God's holy word. If we disbelieve willfully after we have seen it and heard it, then we'll cross the line. There'll never be no more forgiveness for it. You'll cross the line. அது தேவனுடைய பரிசுத்த வார்த்தை உரைக்கிறதாவதாகும். நாம் அதை கண்ட பிறகும் அதை கேட்ட பிறகும் நாம் மனப்பூர்வமாய் அவிசுவாசித்தால் அப்பொழுது நாம் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்களாய் இருப்போம். அதற்காக இனி ஒருபோது மன்னிப்பு இருக்காது. நீங்கள் எல்லையை கடந்து விட்டீர்கள். ஓ, நீங்களோ தேவன் இன்னமும் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று கூறலாம். ஓ ஆம். Remember Israel, the borderlines. When God gave them a promise over in the Holy Land, in the land it was good of milk and honey. இஸ்ரவேலரை நினைவு கூறுங்கள். எல்லைக்கோடு தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை அளித்த போது அந்த பரிசுத்த தேசத்தில் அது பாலும் தேனும் ஓடுகிறதா இருந்தது. And when Moses sent out Caleb and Joshua and the spies to go over spy land and brought back the vindicated evidence. மோசே காலேபையும் யோசுவாவையும் வேவுக்காரர்களையும் அனுப்பிய போது தேசத்தை வேவுபார்த்து நிரூபிக்கப்பட்ட அத்தாட்சியை கொண்டு வந்தனர். The 10 of them said, we cannot do it. We're unable. Look at the difficult there. We'll be fanatics. We got these little bitty things to fight with. Look what they got. We can't do it. We're not able to do it. அவர்கள் 10 பேரும் நம்மால் அதை செய்ய முடியாது, நம்மால் முடியவில்லை, அங்கே உள்ள கடினமான காரியத்தை பாருங்கள், நாம் மதவெறியர்களாய் இருப்போம், நாம் சண்டையிட இந்த சிறு காரியங்களை உடையவர்களாய் இருக்கிறோம், அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள், நம்மால் அதை செய்ய முடியாது, நம்மால் அதை செய்ய முடியாது என்றனர். Joshua and Caleb said, we're more than able to do it. God made the promise. யோசுவாவும் காலேபும் நாம் அதை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறோம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்றனர். And remember, they turned back. That was the Kadesh Barnea, and they turned back and become wonders in the wilderness, and every one of them died and lost eternally. Jesus said so. மேலும் அவர்கள் திரும்பி சென்றனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது காதேஸ் பர்னியாவில் நடந்தது. அவர்கள் திரும்பி வனாந்திரத்தில் அலைந்து திரிபவர்களானார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்து நித்தியமாக இழக்கப்பட்டனர். இயேசு வண்ணமாய் கூறினார், don't cross that separating line. When you know to do good and do it not to you, it's sin. அந்த பிரிவினை கோட்டை கடக்க வேண்டாம். பாருங்கள், நீங்கள் நன்மை செய்ய அறிந்திருந்து அதை செய்யாவிட்டால் அது உங்களுக்கு பாவமாக இருக்கும். Israel did the same as they seen Moses vindicated, and then let Balaam spray them with that precious vindicated seed. இஸ்ரவேலர் அதையே செய்தனர். மோசே ரூபகாரப்படுத்தப்பட்டதை அவர்கள் கண்ட பிறகு அதன் பின்னர் பிலேயாம் அவர்கள் மேல் அந்த விலையேறப்பட்ட ரூபகாரப்படுத்தப்பட்ட வித்தின் மேல் தெளிக்க அனுமதித்தனர். Pastor, don't you never say nothing against this word. Look at Balaam. He was a prophet, and he seen the seed of God vindicated. போதகரே, நீங்கள் ஒருபோதும் இந்த வார்த்தைக்கு எதிராக ஒன்றையும் கூற வேண்டாம். பிலேயாமை பாருங்கள், அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். அவன் தேவனுடைய வித்து ரூபகாரப்படுத்தப்பட்டதை கண்டான். But under his own great denomination that he lived in, Moab, seen that bunch of wanderers coming through the land. He sprayed it and said, well, wait a minute. ஆனால் அவன் வாழ்ந்த தன்னுடைய சொந்த பெரிய ஸ்தாபனத்தின் கீழ் மோவாப் தேசத்தினூடாக அலைந்து திரிந்த ஒரு கூட்டத்தார் வருவதைக் கண்டு அவன் அதன் மேல் தெளித்து, சரி, ஒரு நிமிடம் பொறுங்கள். We're all Christians. We're all believers. Well, our fathers and your fathers are the same. Aren't we Lot's children? Was Lot Abraham's nephew? Aren't we all the same? Let's marry one another. நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், நாம் யாவரும் விசுவாசிகளாய் இருக்கிறோம். ஏன் எங்களுடைய பிதாக்களும் உங்கள் பிதாக்களும் ஒன்றே? நாம் லோத்தின் பிள்ளைகள் அல்லவா? லோத் ஆபிரகாமின் மருமகன் அல்லவா? நாம் எல்லோரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்லவா? நாம் ஒருவரை ஒருவர் விவாகம் செய்து கொள்வோம் என்றான். And Israel, as Eve in the Garden of Eden, let Satan spray her. He also sprayed Israel through a false prophet. இஸ்ரவேலர் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை போல சாத்தான் அவள் மேல் தெளிக்க அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசியின் மூலமாகவும் கூட இஸ்ரவேலருக்கு தெளித்தான். When the real prophet was with him with vindicated word, but by intellectual knowledge conception, he sprayed him.
உண்மையான தீர்க்கதரிசி அவர்களோடு ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையோடு இருந்தான். ஆனால் ஒரு அறிவாற்றல் கொண்ட அறிவின் கருத்தினால் அவன் அவைகளை தெளித்தான். Think of it. Now, it was never forgiven. The sin was never forgiven. அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது அது ஒருபோதும் மன்னிக்கப்படவில்லை. அந்த பாவம் ஒருபோதும் மன்னிக்கப்படவில்லை. The seeds rotted right in the path of duty. On the road to the promised land, every one of them perished and rotted right straight in church. In the line of duty. Following God. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் பாதையில், கடமையின் பாதையில் விதைகள் அழுகின. சரியாக சபையில் கடமையின் பாதையில் தேவனை பின்பற்றி இருந்தும் அவர்கள் ஒவ்வொருவரும் அழிந்து அழுகி போயினர். And let Satan spray that intellectual spray over them, educational intellectual conception saying, well, we're all the same, we're all children of God. You're not. மேலும் சாத்தான் அவர்கள் மீது அந்த அறிவார்ந்ததை, கல்வி, அறிவுசார் கருத்தாக்கத்தை தெளித்து, ஏன் நாம் எல்லோரும் ஒன்றே, நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கிறான். நீங்கள் அப்படி இல்லை. But he let that false teacher there spray him with that intellectual conception that he had of it. ஆனால் அவன் அந்த கள்ள போதகரை அங்கே அவர்கள் மேல் அவர் அதை குறித்துக் கொண்டிருந்த அந்த அறிவாற்றல் கொண்ட கருத்தினால் தெளிக்க விட்டு விட்டான். And just like the ecumenical council is doing right now, same thing. Well, we'll all join together in one great organization. Your whole organizational system's of the devil. It's the mark of the beast in the Bible. I'll have the book on it pretty soon, the Lord willing. உலக ஆலோசனை சங்கம் இப்பொழுது செய்வது போலவே பாருங்கள், அதே காரியம். ஏன் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் இணைவோம். உங்களுடைய முழு ஸ்தாபன முறைமையும் பிசாசினால் உண்டானது. அது வேதாகமத்தில் மிருகத்தின் முத்திரையாய் உள்ளது. கர்த்தருக்கு சித்தமானால் வெகு விரைவில் அதை குறித்த புத்தகத்தை வெளியிடுவேன். Notice, in Noah's time, seeing the word being erected to float. Let me make a little remark. The word being put together to be transformed from the ground to the skies. கவனியுங்கள், நோவாவின் காலத்தில் மிதக்கும்படி வார்த்தை பேழையாக கட்டப்பட்டதை கண்டனர். இப்பொழுது நான் இங்கே ஒரு சிறு குறிப்பை கூறட்டும். வார்த்தையானது பூமியிலிருந்து ஆகாயத்திற்கு மறுரூபமாக்கப்படுவதற்காக ஒன்று சேர்க்கப்படுகிறது. Seeing the structure of the thing, but with their intellectual conceptions, laughed in the face of the prophet Noah when he was prophesying of the end time. காரியத்தின் அமைப்பை கண்டு அவர்களுடைய அறிவாற்றல் கொண்ட கருத்துக்களால் தீர்க்கதரிசியாகிய நோவாவை பார்த்து நகைத்தனர். அவன் முடிவு காலத்தை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தான். But what did that structure was made of the word of God, pitched inside and out with prayer, faith. When the rains come, all the intellectual conceptions of religions die. ஆனால் என்ன செய்தது? அந்த அமைப்பு தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டு ஜபத்தோடும் விசுவாசத்தோடும் உள்ளும் புறவுமாக கீழ் பூசப்பட்டிருந்தது. மழை பெய்த போது மதங்களின் அறிவுபூர்வமான கருத்துக்கள் யாவும் மரித்து போயின. Right in their churches, right upon the earth, and the ark floated above it all. The scientific sprayed seed rotted right in judgment. பூமியின் மேல் தங்களுடைய சபைகளில் சரியாக அழுகி போனது. எல்லாவற்றுக்கும் மேலாக பேழை மிதந்தது. விஞ்ஞான ரீதியாக தெளிக்கப்பட்ட விதை நியாயத்தீர்ப்பில் அழுகி போனது. What are we trying to do anyhow? Are we trying to establish our church, or are we trying to establish the Word of God? What are we trying to do? What are we working at? Are we trying to get the people back into this? What's this great Eve trying to do here in this last days, this church Eve? எப்படியாயினும் நாம் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் நம்முடைய சபையை ஸ்தாபிக்க முயற்சிக்கிறோமா, அல்லது நாம் தேவனுடைய வார்த்தையை ஸ்தாபிக்க முயற்சிக்கிறோமா? நாம் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் எதில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஜனங்களை இதற்குள் திரும்பவும் கொண்டு செல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த சபையாகிய ஏவாள் இந்த கடைசி நாட்களில் இந்த மகத்தான ஏவாள் இங்கு என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள்? I'm going to have to quit right away, brother, because it's getting too late. Just give me just about 15 more minutes and I'll stop on my scriptures here. All right, I know the people probably wants to get here and clean this up. சகோதரனே, நான் இப்பொழுது முடித்துவிடப் போகிறேன். ஏனென்றால் இது மிகவும் காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது. எனக்கு இன்னும் 15 நிமிடங்கள் அவகாசம் கொடுங்கள். நான் என்னுடைய வேத வாக்கியங்களை இங்கே நிறுத்திக் கொள்ளுகிறேன். ஆம், சரி, எனக்கு தெரியும். பாருங்கள், ஜனங்கள் அநேகமாக இங்கு வந்து இதை சுத்தப்படுத்த விரும்புகின்றனர். I'll hurry.
All right. ஆனால் இதை முடித்து விடுவது எனக்கு கடினமாக இருப்பது போன்றே எனக்கு தோன்றுகிறது. நான் துரிதமாக முடித்து விடுவேன். சரி. Look, the great scientific educational hybrid Eve today, called the church. What's she trying to exude? Is she trying to exalt God's word and let the people do the way they're doing? பாருங்கள், மகத்தான விஞ்ஞான கல்வியறிவு இன்றைக்கு கலப்பிரமான ஏவாள் சபை என்று அழைக்கப்படுகிறாள். அவள் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள்? அவள் தேவனுடைய வார்த்தையை உயர்த்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறாளா? ஜனங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிற விதமாகவே செய்ய விடுகிறாளா? They're not using a thinking man's filter, God's filter. Look what they're producing. They're exalting themselves. The church is in her deformed seed of knowledge program. அவர்கள் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை அல்லது தேவனுடைய வடிகட்டியை உபயோகித்துக் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் தங்களை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். சபையானது தன்னுடைய உருகுலைக்கப்பட்ட அறிவு திட்டத்தில் has caused the whole race to be scientifically ignorant of the Word of God. I'll catch those remarks. I'm not going to hold on them too long now to get finished. Scientifically ignorant. முழு இனமும் தேவனுடைய வார்த்தையை விஞ்ஞான ரீதியாக அறியாதிருக்க காரணமாய் உள்ளது. இப்பொழுது நான் இந்த கருத்துக்களை புரிந்து கொள்வேன். நான் அவைகளை நீண்ட நேரம் கூறி முடிக்கப் போவதில்லை. விஞ்ஞான அறிவில்லாதவர்கள். When God right here on the earth doing the things that He is doing by His promised word, and they ignore it and walk away because they're scientifically ignorant. Scientifically ignorant. தேவன் சரியாக இங்கே பூமியின் மேல் அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் மூலம் அவர்கள் அதை புறக்கணித்து விட்டு விலகிச் செல்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விஞ்ஞான ரீதியாக அறியாதவர்கள், விஞ்ஞான அறிவில்லாதவர்கள். I was smiling then because of Brother Williams here wrote over here on a piece of paper to stay all afternoon something, but I appreciate that. That's really fine. சகோதரன் வில்லியம்ஸ் இங்கே ஒரு துண்டு காகிதத்தில் எழுதினதை குறித்து அப்பொழுது நான் சிரித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் பிற்பகல் முழுவதும் அதில் தரித்திருக்க முடியும் ஏதோ ஒன்று. ஆனால் நான் அதை பாராட்டுகிறேன். அது உண்மையாகவே அருமையானது. பார்த்தீர்களா? But the people are willfully sinning. It's brought the whole system of church world today into a willful sin against God. ஆனால் ஜனங்களோ வேண்டுமென்றே பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு முழு சபை முறைமையையும் தேவனுக்கு விரோதமாக வேண்டுமென்றே செய்யும் பாவத்திற்குள் கொண்டு வந்துள்ளது. What common decency will prove to you is right. All right. A lust veil blinded her eyes to the word of God, and she finds herself naked again. ஏன் சாதாரண நாகரிகம் அது சரி என்று உங்களுக்கு நிரூபிக்கும். சரி, ஒரு இச்சையான திரை தேவனுடைய வார்த்தைக்கு அவளுடைய கண்களை குருடாக்கினது. அவள் தன்னை மீண்டும் நிர்வாணமாக காண்கிறாள். You know, God in Revelation 3 said, "Come buy some eye salve from me, that your eyes might be open." The eye salve is His word. உங்களுக்கு தெரியும், தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் உங்கள் கண்கள் திறக்கப்படும்படிக்கு இடத்தில் வந்து கண்களுக்கு கலிக்கம் வாங்கிக் கொள் என்றார். பாருங்கள், கலிக்கம் என்பது அவருடைய வார்த்தை. You know, he said, well, this man studied 40 years to get his degrees. He's a B, LD, DD, and all this. உங்களுக்கு தெரியும், அவர்கள் சரி, இந்த மனிதன் தன்னுடைய பட்டங்களை பெற 40 வருடங்கள் படித்திருக்கிறார். அவர் ஒரு PLD, DD மற்றும் இந்த எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்கிறார். You know what Jesus said about that? He said, "Let a man deny himself." Paul did. அதை குறித்து இயேசு என்ன கூறினார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு மனிதன் தன்னைத்தான் வெறுக்க கடவன் என்றார். பவுல் அதையே செய்தான். You said, "I don't mean that." நீங்களோ அதை பொருட்படுத்துகிறதில்லை என்று கூறலாம். Why Paul followed up for then? He said, "I'll never come to you with enticing words of man's wisdom, because you build your hopes upon that, but I come to you in power and manifestations of the Holy Ghost." சரி, அப்படியானால் பவுல் ஏன் அதை பின்பற்றினான்? அவன், நான் உங்களிடத்தில் ஒருபோதும் மனுஷ ஞானத்தின் வசீகரிக்கும் வார்த்தைகளை கொண்டு வரவில்லை. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கைகளை அதன் மேல் கட்டுவீர்கள். ஆனால் நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் வெளிப்படுத்தலோடும் உங்களிடம் வருகிறேன். That your word would be, your faith would be built on the word of God, not the manifestations of a wisdom. உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருக்குமே என்று
ஒரு ஞானத்தின் வெளிப்படுத்தலின் மேல் அல்ல என்று கூறினான். It seems that people's lost their common decency and modesty. They're not like they used to be. It used to be when the prophet said, "Thus saith the Lord." The people trembled. They certainly did. ஜனங்கள் தங்களுடைய பொதுவான நாகரிகத்தையும் அடக்கத்தையும் இழந்து விட்டதாகவே தென்படுகிறது. அவர்கள் முன்பு போல இப்பொழுது இல்லை. முன்பெல்லாம் தீர்க்கதரிசி கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறும்போது ஜனங்கள் நடுங்கினர். ஆம், அவர்கள் நிச்சயமாகவே நடுங்கினர். The people moved, for they was afraid. But now they lost all their scare of it. They don't fear God. ஜனங்கள் பயந்தபடியினால் அவர்கள் ஆட்டம் கண்டனர். ஆனால் இப்பொழுது அவர்கள் அதை குறித்து தங்களுடைய எல்லா பயத்தையும் இழந்து விட்டனர். அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறதில்லை. Solomon said the fear of God is the beginning of wisdom. It's the beginning of it. சாலமோன் தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று கூறினான். அதுதான் அதன் துவக்கம். But the prophet can speak, "Thus saith the Lord." People say, nonsense. See, there's not a hope for them. They say, "Well, we're smart, we're intellectual. We don't have to take that kind of stuff. We know what we're talking about." ஆனால் தீர்க்கதரிசியால் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று பேச முடியும். ஜனங்கள் முட்டாள்தனம் என்கின்றனர். பாருங்கள், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. அது அவர்கள் ஏன்? நாங்கள் புத்திசாலிகள், நாம் அறிவாற்றல் கொண்டவர்கள், நாம் அந்த விதமான காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, நாங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவோம் என்கின்றனர். It's also an old proverb that fools will walk with hobnail shoes where angels fear to trod. Certainly. தேவ தூதர் மிதிக்க பயப்படுகிற இடத்திலே மூடர் ஆணி அடிக்கப்பட்ட காலணிகளை அணிந்து நடப்பார்கள் என்ற ஒரு பண்டைய பழமொழியும் கூட உண்டு. நிச்சயமாக. Now, what is the transformation? Quickly, how do we get it? What does the transformation? God does it by the Spirit of His Word. He transforms. இப்பொழுது மறுரூபமாக